வணக்கம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகித சமம், இந்த டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த டாப்பிக்கோட டைப் 6 சம்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அந்த டைப்போட ரேஷியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ப்ரொபோர்ஷன், விகித சமம்னா என்னன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடான கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதை ஏன் நான் வந்து டைப் 7 கொடுத்துருக்கேன்னா, அந்த 6 டைப்பை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ விகித சமம்னா வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, ப்ரொபோர்ஷன், விகித சமம், பேர்லே இருக்குது விகித சமம்னு சொல்லிட்டு. அப்படின்னா விகிதம் வந்து சமமாக இருக்க போகுது. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து விகிதம் வந்து சமமாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்றத வந்து ஒரு சிம்பிள் மூலிமா வந்து சொல்லுவாங்க. என்னென்னா, ரேஷியோக்கு எப்படி ஒரு 2 டாட் வச்சிங்களோ கூட ஒரு 2 டாட் வைக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சா வந்து இதுக்கு பேர் வந்து ப்ரொபோர்ஷன். இதுதான் வந்து ப்ரொபோர்ஷனுக்கான சிம்பிள். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஈக்குவல் அப்படின்றதான் வந்து இதுக்கான அர்த்தம். ஓகேவா? இப்போ விகித சமம்னா என்னென்னா, ஒரு 2 விகிதம் இருக்குது, A:B, C:D. ஸோ இந்த 2 விகிதமும் வந்து சமமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து விகித சமன். ஓகேவா? ஸோ இது எப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு 2 ரேஷியோ எடுத்துக்கிறேன். இப்போ 1:5, இங்கே வந்து 2:10 அப்படின்னு சொல்லி 2 ரேஷியோ எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் எப்படி எழுதலான்னா 1/5 எழுதலாமா? இதை வந்து 2/10 எழுதலாமா? ஸோ இப்போ நான் வந்து இதை கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து 1/5 வந்து அகைன் கிடைக்குது. அப்போ இந்த ரேஷியோ வந்து 1/5, இந்த ரேஷியோ வந்து 1/5. அப்போ இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம், இந்த 2 விகிதமும் வந்து இப்போ சமமாக இருக்கா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து விகித சமன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3:2, இங்கே வந்து 30:20 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா 3/2 எழுதலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 30/20 எழுதலாமா? ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணால் இங்கேயே வந்து 3/2 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து விகித சமன். ஓகேவா? பேசிக்காக வந்து இவ்வளோ தான். இது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும். இது போக ஒரு லா வந்து இருக்குது. என்னென்னா, விகித சமன் விதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. இந்த லாவில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி லா, விகித சமன் விதின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ப்ரொபோர்ஷனோட ஸ்ட்ரக்சரே வந்து தான் இதுதான். இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ, இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குன்றதுக்கு இந்த சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேர் இருக்குது. ஓகேவா? இந்த 4த்துக்குமே வந்து ஒரு பேர் இருக்குது. இதுக்கு பேர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோடி உறுப்புகள், எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து நடு உறுப்புகள்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது மீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஓகே, இதான் அது. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து கோடி உறுப்புகள் வந்து சொல்கிறாங்க, இதை வந்து நடு உறுப்புகள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கோடி உறுப்புகளுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த நடு உறுப்புகளுக்கு பேர் வந்து மீன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லா வந்து என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்ட்ரீம்ஸோட ப்ராடக்ட்டும் மீன்ஸோட ப்ராடக்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கோடி உறுப்புகளின் பெருக்கல் பண்ணணும், நடு உறுப்புகளின் பெருக்கல் பண்ணணும் வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த லாவில் சொல்கிறாங்க, ப்ரொபோர்ஷனாலிட்டி லா, விகித சமன் விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன், நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன், இது ரெண்டும் வந்து சமமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஏவும் டியும் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்னு பார்த்தோம், பியும் சியும் வந்து மீன்ஸ்னு பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம்ஸ் இது வந்து கோடி உறுப்புகள், இது வந்து நடு உறுப்புகள். ஸோ இதோட ப்ராடக்ட்டும் வந்து சமமாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ A இன்ட்டு டி, பி இன்ட்டு சி, இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. ஓகேவா? விகித சமன் விதின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்ப்போமா? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதே வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 1:5 இருக்குது, இங்கே வந்து 2:10 இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொபோர்ஷனில் இருக்குது. ஸோ இது வந்து கோடி உறுப்புகளா, இது வந்து நடு உறுப்புகள். ஸோ இந்த கோடி உறுப்புகளோட ப்ராடக்ட்டு. ஸோ அப்போ 1:10. இப்போது நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன் 5:2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 10, இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 10. ஸோ அப்போ அது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த லா படி பார்த்திங்கன்னா வந்து இவங்க சொன்னது வந்து கரெக்டு.
ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3:2, 30:20. ஓகேவா? ஸோ இது வந்து கோடி உறுப்புகள், இது வந்து நடு உறுப்புகள். இப்போ கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் 3 × 20, நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன் 2 × 30. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 60, இதை மல்டிப்ளை பண்ணால் 60. ஸோ அப்போ வந்து ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி லா. ஓகேவா? விகித சமன் விதின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம இது ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட வந்து கிளியராக வந்து புரியும். இந்த கொஷின் பாருங்கள், இப்படி தான் வந்து கேட்பாங்க. 2 ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒரு டேர்ம் வந்து மிஸ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து என்னென்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 3:5 இஸ் ஈக்குவல் டு, இது என்னென்னு எனக்கு தெரியாது, நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். x:20 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் தானே கேட்குறாங்க. 3 × 20 இஸ் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன் 5 × x. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5 வச்சு நம்ம கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வருமா? 3 × 4 வந்து 12. ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாக்ஸ்குள்ளே என்ன வரும்னா 12 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இல்லையா நம்ம செக் பண்ணுவோமா? ஸோ 3:5 இஸ் ஈக்குவல் டு 12:20. ஸோ அப்போ 3 × 20 இஸ் ஈக்குவல் டு 5 × 12. 3 × 20 வந்து 16 வரைக்கும், 5 × 12 வந்து 16 கிடைக்கும். ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ அந்த லா படி வந்து இது வந்து கரெக்ட். இப்போ அந்த 2 ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுவோமா? 3/5 இஸ் ஈக்குவல் டு 12/20. இந்த 3/5 வந்து அப்படியே இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 3s வந்து 12, 4 5s வந்து 20. ஸோ அப்போ ரேஷியோவும் வந்து ஈக்குவலாக இருக்குது. 3/5 3/5 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், அதே மாதிரி வந்து 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம மாற்றி எழுதலாம். x:24 இஸ் ஈக்குவல் டு 3:8. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோமா? x × 8 இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் 24 × 3. ஸோ இந்த 8 வந்து கீழே கொண்டு போயிடலாம். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 24 × 3 டிவைட் பை 8. ஸோ இதை வச்சு கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வருமா? ஸோ x இஸ் ஈக்குவல் டு 3 × 3 வந்து 9. ஸோ அப்போ இந்த பாக்ஸில் வந்து என்ன வரப்போகுதுன்னா 9. ஸோ இவ்வளோ தான் வந்து ஆன்சர். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிள். ஸோ இப்போ இது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? 9:24 ஈக்குவல் டு 3:8. ஸோ இப்போ இது வந்து 9 8 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 9 × 8 இஸ் ஈக்குவல் டு 24 × 3. 24 × 3. ஸோ இப்போ இந்த 8 வச்சு இதை கேன்சல் பண்ணால், இதை வச்சு இதை அடித்தா 3 டைம்ஸ் வருமா? அப்போ இந்த பக்கம் 9 இருக்கும். 3 × 3 வந்து 9. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ அப்போ வந்து இது வந்து கரெக்டு. ஓகேவா? ஸோ இன்னொரு மாதிரி எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம்னா 9/24. இந்த சைடு வந்து 3/8. ஸோ இப்போ இது வந்து கேன்சல் பண்ணால் 3 டேபிள்ஸில் 3 3s 9, 3 8s வந்து 24. ஸோ 3/8 3/8. ஸோ ரெண்டு விகிதமும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், டிஎன்பிசியில் வந்து இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. 7:5 x:25 வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. ஸோ அந்த நம்பர் வந்து என்னென்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 7:5 ஈக்குவல் டு x:25 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் வந்து மல்டிப்ளை பண்ணணுமா? 7 × 25 இஸ் ஈக்குவல் டு 5 × x. ஸோ இந்த 5 வச்சு இங்கே அடித்தா 5 டைம்ஸ் வருமா? 7 × 5 வந்து 35. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 35 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 35ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது கரெக்டானு செக் பண்ணி பார்க்கலாமா? 7:5 இஸ் ஈக்குவல் டு 35:25. ஸோ அப்போ இதுவும் வந்து மல்டிப்ளை பண்ணுமா? 7 × 25 இஸ் ஈக்குவல் டு இதையும் மல்டிப்ளை பண்ணோம் 5 × 35. ஸோ இப்போ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வருமா? ஸோ இந்த சைடு வந்து 25, 5 × 5 வந்து 25. ஸோ வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இன்னொரு மெத்தடில் எப்படி செக் பண்ணலாம்? 7/5 இஸ் ஈக்குவல் டு 35/25. ஸோ இதை வந்து 5 டேபிள் கேன்சல் பண்ணால் 5 7s 35, 5 5s 25. ஸோ இங்கேயும் 7/5, இங்கேயும் 7/5. ஸோ நம்ம வந்து எல்லா விதத்துலையுமே வந்து இதை வந்து செக் பண்ணிட்டோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், 12:51 இஸ் ஈக்குவல் டு x:17 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதே தான் இப்போ 12 × 17 இஸ் ஈக்குவல் டு x × 51. ஸோ 17 டேபிள் அடித்தா 3 டைம்ஸ் வரும். ஸோ இதை வச்சு அடித்தா 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ x இஸ் ஈக்குவல் டு 4 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 4. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இப்போ இந்த 4 தான் அப்படின்றது கரெக்டானு செக் பண்ணி பார்த்துடலாமா? 12:51 இஸ் ஈக்குவல் டு x:17. ஸோ இப்போ இந்த 12ஐயும் 17ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 12 × 17 இஸ் ஈக்குவல் டு 51ஐயும்
எக்ஸோட வேல்யூ வந்து 4 ஸோ 51 into 4. ஸோ இதை வச்சு அடித்தா 3 டைம்ஸ் வருமா, இங்கே வந்து 12, இங்கே 3 into 4 வந்து 12. ஸோ இப்போ வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இன்னொரு மெத்தட் எப்படி செக் பண்ணலாம், 12 divided by 51, இந்த சைடு வந்து 4 divided by 17. ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்னா 3 டைப்ஸ் அடிக்கலாம். 3 4s are வந்து 12, 3 17 டைம்ஸ் வந்து 51. ஸோ 4 by 17, 4 by 17 ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ரொபோஷன் வந்து இவ்வளோ தான். இப்போ இது ரிலேட்டடான டிஎன்பிசி கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டா உங்களுக்கு இன்னும் கூட வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சம்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் இது. 0.75 is to x is equal to 5 is to 8. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0.75யும் 8 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 0.75 into 8 is equal to எக்ஸையும் 5 வந்து மல்டிப்ளை பண்ணோம், எக்ஸ் இன்ட்டு 5. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0.75 எப்படி எழுதலாம்னா 75 டிவைட் பை 100 எழுதலாமா? 2 0 தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நான் கீழே 2 0 ஆட் பண்ணால் அந்த புள்ளி வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். இதை வந்து 3/4 எழுதலாம். இன்ட்டு 8 is equal to 5x. ஸோ இதை வச்சு கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வருமா? அப்போ 3 into 2 வந்து 6 is equal to 5x. ஸோ x is equal to 6/5 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 1.2 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படி தான் வந்து டிஎன்பிசியில் வந்து கொஷின் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், முன்னாடி பார்த்த மாதிரி தான், சேம் தான். நான் ஒன்று இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2:5 is equal to x is to 20 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2யும் 20 வந்து மல்டிப்ளை பண்ணால் 2 into 20 is equal to இதே வந்து மல்டிப்ளை பண்ணால் 5 into x. ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வருமா? அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 2 into 4 வந்து 8ன்னு வந்து கிடைக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வெறும் 10 செகண்ட்ஸ் கூட ஆகலை. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோட லாஸ்ட் கொஷின். 1000 is to 10 is equal to x is to 1 divided by 1000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1000 into 1 divided by 1000 is equal to 10 into x. ஸோ இந்த 1000 வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து 10x இருக்கும். ஸோ இப்போ x is equal to 1 divided by 10 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டைப் வந்து எக்ஸாம்ஸில் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோவோட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த 7 டைப்பை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லேருந்து என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? நான் இன்னும் வந்து ஒரே ஒரு வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். அது எதுக்குன்னா, ஒரு சில ஏரியாஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அது வந்து பெரிய லெவல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான டைப்ஸ் கிடையாது. ஜஸ்ட் தெரியணுன்றதுக்காக தான் அது வந்து நான் கொடுக்குறேன். மேபி அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் எப்படி வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அது கொடுக்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த 7 டைப் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப திரும்ப வந்து இந்த 7 டைப்பை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.